வணக்கம். நாம் இன்றைக்கி என்ஆர்எல்எம் ஆப்பில் லைவ்லியூட் விவோ லெவலில் எப்படி என்ட்ரி போடணும் மொபைல் ஆப் அப்படிங்கிறத தொடர்ச்சி பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட என்டர்டைன்மெண்ட் ப்ரொஃபைல் வரை நம்ம போட்டிருப்போம். இப்போ பார்ட் 2ல் நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். ஸோ விவோ கான்செப்ட் செட்டிங் இஸ் கம்ப்ளீட்டட். நமக்கு விவோ லைவ்லியூட் யூசர் கிடச்சிட்டு லைவ்லியூட் யூசர் கிடச்ச உடனே நம்ம ஏற்கனவே இந்த 9 எஸ்ஏஜி இருக்குங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதோட தொடர்ச்சி இப்போ நீங்கள் லைவ்லியூட் கன்சால்டேஷன் கன்சால்டேஷன் போயிட்டு இங்கே பாருங்கள். இந்த கன்சால்டேஷன் ஃபார்மிங் இண்டிவிஜுவல், அதர் ஃபார்ம் பேஸ்டு இண்டிவிஜுவல், அனிமல் ஹஸ்பண்ட்ரி இண்டிவிஜுவல், என்டிஎஃப்இ, நான் ஃபார்மு, என்ஆர்எம் ஒர்க் இவ்வளோ தான் கேட்கு. இதில் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை நம்ம டச் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இதுலேயுமே விவோ ஆட் பெனிஃபிஷரி நீங்கள் பண்ணலாம். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், விவோ லெவலில் லைவ்லியூட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். நான் எஸ்ஹெச் மெம்பராக ஒருத்தர் இப்போ கேட்காரு, எனக்கு சேகர் அப்படிங்கிறவர் பெனிஃபிஷரி வராரு. அவருக்கு ஹவுஸ் ஹோல்டு, ஹெட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு செல்ஃப்னு நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ வார்டு நம்பர் கேட்கு 2ன்னு போட்டுக்கிட்டேன். வார்டு நேம் கேட்கு வெஸ்ட் ஸ்ட்ரீட்டுன்னு கொடுத்துட்டேன் இல்லையா? ஸோ நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு லைவ் ஸ்டாக் அவருக்கு என்ன இருக்குன்னு கேட்கு. நான் டைரின்னு கொடுத்துட்டேன். கவுண்டு கேட்கு 2ன்னு கொடுத்துட்டேன். ஸோ நியூவாக எக்ஸிஸ்டிங்காக ஏற்கனவே வச்சுருக்காருக்கு. நான் ஏற்கனவே வச்சுருக்கேங்க, ஆட் பண்ணுதேன். இப்போ அவர் நமக்கு ஆட் ஆகிருப்பார். ஸோ நான் எஸ்ஹெச் மெம்பரை ஆட் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள், கேட்டகரி ஆஃப் சப்போர்ட் கேட்க அவருக்கு என்ன சப்போர்ட் வேணும்னு மார்க்கெட்டிங் சப்போர்ட் போட்டேன். அப்புறம் டைப் ஆஃப் சப்போர்ட்டு மார்க்கெட்டிங் லிங்கேஜ்னு கொடுத்துட்டேன். அப்புறம் ஆக்டிவிட்டி டு பி பிளான்டு கேட்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனமாக கவனிக்கணும். மார்க்கெட்டிங் சப்போர்ட், மார்க்கெட் லிங்கேஜ் இதில் நீங்கள் டிக் பண்ணணும். இங்கே இருங்க, இந்த இடத்த இந்த அம்புக்குறி டச் பண்ணால் தான் டிக்கு விழுது. இந்த பாக்ஸில் டிக்கு விழல பார்த்துக்கோங்க. கொடுத்து இது மார்க்கெட்டிங்கு டைரி கவர்மெண்ட் ஸ்கீம், இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ண போய் தான் நிறைய பேருக்கு இந்த விவோ லெவலில் பண்ணவே முடியாமல் போகுது. ஸோ இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கீம் கொடுத்துன்னா நமக்கு என்ன தேவைன்னு தெரியும். டிஸ்கிரிப்ஷனில் கால்நடைத்துறையிலேருந்து உதவி ஐ நீட் ஃப்ரம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி போட்டாச்சு. ஸோ போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் டன் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு டேட்டா சேவ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் சேவ் கொடுத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் டிமாண்ட் சேவ்டு. இப்போ பாருங்கள், ஏற்கனவே அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் ஒருத்தருக்கு இருந்துச்சு, இப்போ இன்னொருத்தருக்கு வந்துட்டு இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமும் நீங்கள் தேவை இருந்தால் நீங்கள் ஸ்கீமை போட்டு சேவ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் நேரடியாக அடுத்த லெவலுக்கு வரலாம். இப்போ நம்ம இங்கே போயிட்டோம்னா லைவ்லியூட் கன்சல்டேஷன் முடிச்சிட்டோம். லைவ்லியூட் ரேங்கிங் பாருங்கள், நீங்கள் காப்பின்னு இந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே ரேங்க் பண்ணது மாதிரி வந்துடும். அப்படி இல்லைன்னா அது வராது. நான் காப்பின்னு கொடுக்கேன், எஸ் கொடுத்துட்டேன். ஸோ நமக்கு ரேங்கிங் கன்ஃபார்மாக வந்துடுச்சு. ப்ளீஸ் வேலிடேட் கொடுக்கணும். வேலிடேட்டில் 0 பவுண்ட் காட்டுது. இது ஏன் இந்த மிஸ்டேக் வருதுன்னா, ஒரு நபருக்கு வருங்க 1 1ன்னு 2 டைம் இருக்குது. ஸோ அப்போ இவரை நான் மாற்றி விடுதேன். இல்லை, இவருக்கு 1 2 3 4 5, அப்போ 4 இங்கே ரேங்கிங் இல்லை பாருங்கள். ஸோ இது 4ன்னு நான் கொடுப்பேன். இவருக்கு கொடுத்து கன்ஃபர்மேஷன் ரேங்கிங் கொடுத்துருவேன். இப்போ பாருங்கள், இந்த இஷ்யூ உங்களுக்கு வராது. ப்ளீஸ் வேலிடேட் கொடுங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். பட் டூப்ளிகேட் ரேங்கிங் காட்டுது மறுபடியும். என்ன அப்படின்னா,
ஸோ காப்பி பண்ணதில் தப்பாக பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த காப்பி எனக்கு வேண்டாம், நோ கொடுங்க. ஒன்று 2 3 4 சிவருக்கு 5 கொடுங்க. கன்ஃபார்ம் ப்ரைமிங் கொடுத்துட்டு வேலிடேட் கொடுக்க. சக்ஸஸ்ஃபுல்லி வேலிடேட் வரல. இப்போவும் ப்ளீஸ் செக்கு இருக்கும் வருது. நம்ம ஏன் அந்த தப்பு வந்துச்சுன்னா காப்பி ரெக்வஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணனால வந்துருச்சு. ஆர் யூ ஷியர் வாண்ட் டு காப்பி? நோ. ஸோ நீங்கள் இந்த காப்பி பட்டனை தொடக்கூடாது, தொட்டதுனால தான் நமக்கு அப்படி வந்துருச்சு. ஸோ காப்பி பட்டனை தொடாமல் நீங்களே ரேங்கிங் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும். இதில் பாருங்கள் டூப்ளிகேட் நம்பர் தெரியுது. 1க்கும் 4க்கும் ரேங்கிங் 1ன்னு கொடுத்தோம். அதனால தான் இந்த தவறு உங்களுக்கு வந்துச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு போய் லைவ்லிட் ரேங்கிங் முடிச்சுட்டு இந்த சப்மி கொடுத்து வியூ சம்மரி பார்த்துட்டோம் இல்லையா? டவுன்லோட் பண்ணிவிட்டு நமக்கு ஃபைல் வந்து கேலரியில் சேவ் ஆகிட்டு அதுக்கப்புறமா பேக் கொடுத்து என்ன பண்ணோம்னா இதில் சப்மிட் பிளான் டு ஜிபிஏ கிளிக் பண்ணிட்டோம்னா ப்ளீஸ் நாட் வேலிடேட் ஓகே அப்படின்னு வரும். ஒருவேளை நீங்கள் வேலிடேட்டு கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி வேலிடேட் இருந்துச்சுன்னா இது சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ. இது 2வது வீடியோ. நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும்